இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரிண்டர் தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பிரிண்டர் செய்ய இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டை தேவை. நான் அந்த அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 3 பீஸில் இது ஒரு சைஸு, மீதி இருக்க ரெண்டும் ஒரு சைஸு. இந்த சின்ன அட்டையை என்ன சைஸ் கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அகலம் 4 சென்டிமீட்டருக்கும் நீளம் 12 சென்டிமீட்டருக்கும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பெரிய அட்டையோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீளம் 14 சென்டிமீட்டருக்கும் அகலம் 8 சென்டிமீட்டருக்கும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் மேலே இந்த இடத்துல ஒரு ஓட்டையும் இந்த இடத்துல ஒரு ஓட்டையும் போட்டுக்கோங்க. நான் ஓட்டை போட்டுட்டேன் பாருங்கள், 2 அட்டைக்கும் ஓட்டை போட்டுட்டேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஓட்டப்பட்ட இந்த அட்டையை பெரிய அட்டையில் இந்த இடத்துலையும் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. நான் க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் இல்லைனா குச்சி எடுத்துக்கோங்க. நான் பென்சில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 பென்சிலையும் இந்த அட்டையில் இருக்க ஓட்டையில் போட்டுக்கோங்க. 2 ஓட்டையிலையும் 2 பென்சிலு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க 2 பென்சிலையும். பென்சிலை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துகிட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண அந்த கவரு இந்த பென்சிலில் வச்சு ஒட்டணும். இந்த மாதிரி அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி டேப்பை வச்சு ஒட்டிக்க போகிறேன். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் பென்சிலை திருகி கவரை சுருட்டிக்கிறேன். நான் சுருட்டிட்டேன். சுருட்டி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க பென்சிலில் எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி கீழே இருக்க பென்சில்லையும் டேப்பை வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், பிரிண்டர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் இந்த 500 ரூபா நோட்டை தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால் நான் இந்த அளவுக்கு பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாங்க இந்த பேப்பரை பிரிண்டரில் போட்டு பிரிண்ட் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பிரிண்டரை எடுத்துகிட்டு பேப்பரை அந்த மாதிரி மேலே இருக்க பென்சிலை கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு பென்சிலை திருகுங்க. பாருங்கள், 500 ரூபா நோட்டு வெளியே வருது. சூப்பரில் பாருங்கள், 500 ரூபா நோட்டை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, வீடியோவை கட் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இது ஒரிஜினல் கிடையாது, இது ஃபேக் தான். எப்படின்னா நான் ஆல்ரெடி 500 ரூபா நோட்டை உள்ளே சுருட்டி வச்சுருக்கேன். இன்னொரு சைடு பேப்பரை சுருட்டும் போது உள்ளே இருக்க 500 ரூபா நோட்டு வெளியே வருது. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபன் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் இந்த வீடியோ செஞ்சேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்.